சட்டப்பேரவை நிகழ்வை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா? ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, சட்டமன்ற பேரவையில் ஒவ்வொரு எதிர்கட்சியுமே தன்னுடைய கருத்துக்களை அழகாக முன் வச்சாங்க இல்லையா? ஸோ அதுலேயுமே முக்கியமாக ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது பாமக கட்சியோட தலைவர் சௌமியா அன்புமணி அவங்களோட கருத்து மக்களின் குரலாக அங்கே ஒழிச்சுது. நிச்சயமாக சொல்லணும்னா அது மக்களுடைய குரல். மதுவை முற்றிலுமாக ஒழிக்கணும், நீங்கள் ஒரு கடையை மூடினீங்கன்னா பக்கத்தில் சந்து ஃபுல்லாக ஒரு 4 கடையை ஓப்பன் பண்ணிடுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கணும், மது கடைகளை முழுமையாக அகற்றணும் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக அவங்க கருத்துக்களை முன் வச்சாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஸ்பீச்சை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கட்சியோட தலைவர் இவ்வளோ அழகாக மக்களின் குரலாக சட்டப்பேரவையில் ஒழிச்சது. ஸோ மக்களின் குரல் சட்டசபையில் ஒழிக்க அதுக்கு எதிரொலியாக கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது இல்லையா? நம்ம கண்கூட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்களும் தன்னுடைய குற்றச்சாட்டை சட்டசபையில முன்வைக்கிறாங்க. அதுக்கான உடனடி பதிலுமே அரசிடமிருந்து உடனே வெளியிடப்பட்டுச்சு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இதே மாதிரி முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் எதிர்கட்சி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா தன்னுடைய கருத்துக்களை வச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லா குற்றத்துக்குமே ஒரு ஒரு எதிர்ப்பு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா மது, போதை, கஞ்சா, பாலியல் வன்கொடுமை இது எல்லாமே குறைஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஒருவேளை நம்ம முன்னாடி இருந்த சட்டப்பேரவையெல்லாம் பார்க்காததுனால நமக்கு தெரியலையா, இல்லை இப்போ பார்க்கறதால இந்த டவுட்ஸ்லாம் நமக்கு வருதான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. போன 5 வருஷத்தில் எதிர்கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையோ, இப்போ இது புது கட்சி அப்படின்றதால எதிர்கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா, இல்லை முன்னாடி வச்சது நமக்கு தெரியாமல் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆர் இந்த டவுட் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறதுல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுட்டி காட்டுங்க கமெண்ட்ஸ்ல. ஐ வில் ரெக்டிஃபை ஆன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ மக்களே, நன்றி.